ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜேகே. இது உங்கள் ஜேகே ஸ்காட். நாங்கள் இன்றைக்கு ஒரு குட்டி டூர் அண்ட் போகிறோம் எங்களோட கேம்பஸை சுற்றி. நாங்கள் இப்போ நிற்கிறது எங்களோட ஹாஸ்டலுக்கு பின்னால். எங்களோட ஹாஸ்டலில் நேம் பண்டுல ஹாஸ்டல். எங்களோட ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டியை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம், மெயின் கேம்பஸை. வாங்கோ, நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணலாம். லெட்ஸ் கோ. குட் மார்னிங் மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா, எங்களோட மெயின் பில்டிங்குக்கும் எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கும் போகிறோம். வாங்கோ, என்னோட சேர்ந்து போவோம். முடிய காலமா ஒரு பயலும் எங்களோட ரூமில் அவைலபிளாக இல்லை. நான் தனியாக தாண்டைக்கு வந்தேன் நான். வாங்கோ. மக்களே, நாங்கள் நிற்கிற இடம் இப்போ எங்கட மெயின் கேம்பஸ் என்ட்ரன்ஸ். வாங்க, உங்களுக்கு நான் எங்கட மெயின் கேம்பஸ் என்ட்ரன்ஸை காட்டுறேன். அப்படி என்னோட வந்தீங்கடா, அப்படியே திரும்பி பார்த்தீங்கடா, இதுதான் எங்கட மெயின் கேம்பஸ் என்ட்ரன்ஸ். அப்படியே நாங்கள் மெயின் கேம்பஸ் அப்படியே அங்கால எங்கட ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டு அப்படியே மெயின் பில்டிங் போவோம். இப்போ வாங்க, நாங்கள் அப்படியே போய்கொண்டிருப்போம். போகிற இடத்துல என்னென்ன இருக்கோ நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். வாங்க. இப்போ எங்களோட கேம்பஸுக்கு முன்னாலேயே பெரிய ஒரு புத்தர் சிலைன்னு இருக்கு பாருங்க, பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா பெரிய உயரமான ஒரு புத்தர் சிலை. இதில் கேம்பஸில் படிக்கிறாள் கூட வந்து இங்கே தான் பௌத்த மதத்தை சேர்ந்த பிள்ளைகள் இதில் வந்து நான் கும்பிட்றவ. அப்படியே நீங்கள் எங்களோட விஞ்ஞான திரும்பி பார்த்தீங்கண்டா, இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து தான் நேம் போட்டுன்னு சொல்லுவோம். எங்களோட ஒட்டுமொத்த கேம்பஸின் ஐக்கன் இதுதான். எல்லா மெயின் கேம்பஸ், எல்லா இடம் கேம்பஸ் இருந்தாலும் மெயின் கேம்பஸ் முன்னுக்கு ராயல் அட்டாச் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அடிச்சு ஐக்கோனா வச்சிருக்க இடம் இதுதான். இதுதான் எங்களோட மெயின் நேம் போர்ட். இங்கே நாங்கள் வந்து சில ஃபங்க்ஷன்கள் செய்கிறாங்க. இதில் எதுவும் கேம்பஸ் சம்மந்தமாக ஃபங்க்ஷன் செஞ்சால் இதில் சின்ன உரையாட்டிவினோம். அது மாதிரி நாங்கள் தைப்பொங்கல் செய்கிறாங்க. இதில் தான் வச்சு பொங்கி இங்கே தான் வச்சு நாங்கள் தைப்பொங்கல் செய்கிறாங்க. இனி வார வருஷம் தான் அதை செய்வோம். சரி வாங்க, அப்படியே நாங்கள் அங்கால போயிட்டு மிச்சத்தையும் பார்த்துட்டு அப்படியே போவோம். மக்களே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வந்துட்டோம்னு சொன்னா இதங்கட எக்ஸிட். அப்படியே நான் உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான இடத்தை காட்டுறோம். பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில் உண்டு. வாங்கோ, பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே போவோம். இப்ப நாங்கள் பாக்குறது வந்து ஒரு குட்டி பிள்ளையார் கோயில். சைவாக்களும் இங்க வந்து ஹிந்துவாக்களும் படிப்பினம். ஹிந்துவாக்கள் கூடுதலா வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில வந்து கும்பிட்ற இடம் இதுதான். நாங்களும் வந்து கும்பிட்றாங்க. குறிப்பா நாங்கள் சொல்ல போனா இங்க வந்துதான் நாங்கள் தைப்பொங்கல் பொங்கல் அன்றைக்கு நாங்கள் தைப்பொங்கல் சித்திரை பொங்கல் இதுல வச்சு பொங்குறாங்க. இது ஒரு குட்டி பிள்ளையார் கோயில். எல்லாருமே இங்க வந்து தமிழாக்கள் கும்பிட்றவ. இப்ப நாங்க போற ஏரியா வந்து கோயில் பார்த்துட்டோம். இப்படியே நாங்கள் எங்களோட மெயின் ஃபேக்கல்ட்டி போறோம். வாங்க, டெக்னாலஜி. மக்களே, நாங்கள் இப்ப வந்து நிக்கிற இடம் எங்கட ஃபேக்கல்ட்டி, டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ராயல் அட்டாச் யூனிவர்சிட்டி. இது எங்கட ஃபேக்கல்ட்டி. இதுதான் எங்கட ஃபேக்கல்ட்டின நேம் போர்ட். எங்கட மதிலே நேம பதிச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப இது எங்கட புதுசா கண்ண ஃபேக்கல்ட்டி. இப்ப நாங்கள் எங்கட ஃபேக்கல்ட்டியை உள்ளுக்க போய் வடிவ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாங்க. நீங்கள் எங்கட என்ட்ரன்ஸை நீங்க காட்டலாம். காட்டினா வடிவா இருக்கு. கொஞ்சம் பின்னு போனீங்கடா வடிவா இருக்கு. ஃபுல்லா தெரியுதா? இதுதான் எங்களோட டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா. வாங்க, நாங்கள் உள்ளுக்க போகலாம். எனக்கு பின்னுக்கு இருக்கிற பில்டிங் தான் எங்களோட புது ஃபேக்கல்ட்டின்ற
எபிபானி என்று சொல்ற டைரக்ட் யூனிவர்சிட்டியோட ஆடிட்டோரியம். இது 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் எங்களுக்கு கையளிக்கப்பட்டது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்து கையளிக்கப்பட்டது. வாங்க நாங்கள் அப்படி அடுத்தடுத்த பில்டிங்களை பார்க்கலாம். முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிற ஏரியா நாங்கள் முதல் புலவிட்டுட்டோம். வாங்க உங்களோட மெப்பை பார்ப்போம். முதல் வாங்க உங்களோட மெப்பை பார்த்துட்டு வருவோம். இதுதான் எங்களோட ஃபேக்கல்டி மேப். இதில் 2 தொகுதியாக பில்டிங்ஸ் இருக்கு. அதில் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பில்டிங் இருக்குன்னு சொல்லி இதில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நாங்கள் அடுத்த போகிற ஏரியா வந்து மக்களை இப்போ நாங்கள் வந்துருக்கிற வந்து எங்களோட அடுத்த ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கிற பேர் வந்து ப்ளஸ் கோலேப் அண்ட் இனோவேஷன் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து பயோ சம்பந்தமான ரிசர்ச் லேப் இங்கே தான் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவோட இங்கே வந்து எங்களோட பயோ சிஸ்டம் படிக்கிற மாணவர்கள் இங்கே வந்து லேப் சம்பந்தமாகவோ எதுவும் டெஸ்டிங் தான் செஞ்சுருவாங்க. அப்படியே வாங்க எங்கள் மெயின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு போவோம். வாங்க எனக்கு பின்னாலேயே வாங்க நீங்கள். இது நாங்கள் பார்த்த காம்ப்ளெக்ஸின் ஒரு சைட் வியூ பாருங்க. எவ்வளவு நேச்சரா மரங்கள் ஒன்றும் வெட்டாம மரங்களை அந்த ஆர்கிடெக்சருக்குள்ள கொண்டு வந்து மரங்களோட சேர்த்து இயற்கையாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்களோட கேம்பஸின் ஒரு யுனிக்கான்னு சொல்லலாம். எங்கேயுமே இயற்கையாக இருக்குது. மரங்களையோ ஏதோ ஒன்றையும் அநியாயப்படுத்த மாட்டாங்க. அது அழகு கூட்டுற மாதிரி தான் ஆர்கிடெக்சர் செஞ்சுருப்பாங்க. இந்த எங்களோட ஃபேக்கல்ட்டின்ற ஆர்கிடெக்சர் செஞ்சது எங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு லெக்சரரால். இவ்வளோ காலம் எங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்கிற பில்டிங்கோட இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இது வந்து நியூ என்ன சொல்கிறது, இந்த ஃபேக்கல்ட்டி வந்து மாடர்னாக ஆர்கிடெக்ட் செய்யப்பட்ட ஒரு பில்டிங்ஸ். ஃபாரின் யூனிவர்சிட்டிகளை மாதிரியே ஆர்கிடெக்ட் பண்ணி அதே ஆம்பியன்ஸோட இருக்கும். எனக்கு பின்னுக்கு இருக்கிற பில்டிங் நேம் வந்து ஃபோரம். இது எங்களோட டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டின்ற லைப்ரரி காம்ப்ளெக்ஸ். அதுக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எங்களோட டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா இருக்குது. அது எங்கள் மாணவர் ரெஜிஸ்ட்ரேஷன், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ எக்ஸாம் அட்மிஷன் போடுறதெல்லாம் இங்கே தான். சரி, நாங்கள் இந்த மெயின் ஃபேக்கல்ட்டியை எங்களோட மெயின் பில்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் அடுத்ததாக இப்போ போகிறது வந்து எங்களோட லெக்சர்ஸ் பில்டிங் ஏரியா. அங்கே போயிட்டு மிச்சத்தை தொடருவோம். வாங்க கம். மக்களே, நாங்கள் இப்போ நிற்கிறதான் எங்களோட டிபார்ட்மெண்ட் பில்டிங் ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அழகான ஒரு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். நாங்கள் உள்ளுக்க போய் எங்களோட டிபார்ட்மெண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லெட்ஸ் கோ கைஸ், கம் ஆன். மக்களே, எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற பில்டிங்கிற பேர் சொலரிட்டா. இது இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் ஐசிடி காம்ப்ளெக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ லேப்ஸ் இருக்குது, இந்த ஃபேக்கல்டிஸின் லேப்ஸ் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் மெட்டீரியல் டெக்னாலஜிக்குரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதோட சேர்ந்து லெக்சர்ஸ் ரூமும் இருக்குது. தேர்ட் ஃப்ளோர்லேயும் லெக்சர்ஸ் ரூம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து ஐசிடி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது ஐசிடிக்குரியது. இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஏரியா வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டின்ற கிரீன் ஹவுஸ். இயற்கையை வளர்ப்போம், வாங்கள் எங்களோடு, கமோன், என்னோட வாங்க. லோலிட்டா லோலிட்டா. சரியா? இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து கிரீன் ஹவுஸ். அதோட பேர் வந்து எக்கோஸ்பியர். இது வந்து எங்களோட பயோசிஸ்டம் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜிக்காரட்ட ஒரு கிரீன் ஹவுஸ். இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க போகிறது அவங்களோட ஏரியா தான். வாங்க அப்படியே பார்க்கலாம். லோலிட்டா, காண்காத கண்களும் லோலிட்டா. நான் ஃபுல்லா தெரியுண்ணா, பில்டிங் ஃபுல்லா தெரியுதா? எனக்கு பின்னுக்கு இருக்கிற பில்டிங் பேர் வந்து ஜெனசிஸ். இது வந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்காரட்ட ஒரு பில்டிங். பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் 2 கோர்ஸ் இருக்கு. ஒன்று
ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி, அடுத்தது வந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அப்படியே நாங்கள் இப்போ இந்த பில்டிங்கை பார்த்துட்டோம். அப்படியே இதுக்கு நாங்கள் போகிற ஏரியா வந்து பேக் சைடில் இருக்கிற ஒரு கார் பார்க்கிங் உண்டு. உன்னை பார்க்காத கண்கள் லாலிட்டா. எனக்கும் பாட்டு பாட ஆசை, ஆனால் பாட்டு ஞாபகம் நிற்குது இல்லை பாடமாக்கினாலும். கதைக்கிற டைலாக்கே வாயிலிருந்து விடாது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு டேக்குக்கும் எக்கச்சக்க கட் போகுது. காமராமன் குழம்புறான், தோழர் அன்பு சரியா குழம்புறாரு என்னோட. என்ன நீ ஒழுங்கா கதைப்பியா, கதைக்க மாட்டியான்னு கேட்கிறாரு. நானும் வந்தா கதைப்பேன் தானே. இப்ப நாங்க வந்திருக்கிற ஏரியா வந்துதான் இந்த மாடர்ன் பார்க்கிங் ஏரியா. மாடர்ன் பார்க்கிங் ஏரியான்ட்டு நான் ஏன் சொல்றேன்டா, நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி. நாங்கள் இப்போ நிற்கிற ஏரியா தான் பார்க்கிங் ஏரியா, எங்களோட ஃபேக்கல்ட்டியோட பார்க்கிங் ஏரியா. இப்போ நாங்கள் பார்க்கிங் ஏரியாவில் சில மொடர்னாக சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் வாங்க பார்ப்போம், வாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து மோஸ்ட்லி ஜூஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட ஃபேக்கல்ட்டியில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜ் போர்டே ஒரே மாதிரி வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு நீட்டான வடிவான டிசைனாகவும் இருக்குது. ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு குவைட்டாக ஒரு கொஞ்சம் பிரதேசத்தில் சரியாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம் நாங்கள். இதில் நான் ஒரு ஏஆர் ரஹ்மான் சார்ட்டு ஒரு பாட்டை போட்டு இப்படி கொப்பரேட்ஸை போட்டு விட்டாங்க ப்ரோஸ். அதான் நாங்கள் அந்த பிஜிஎம் நினைப்பையே கட் பண்ணிட்டோம் டக். ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுது என்னண்டா, இதில் ஒரு பிஜிஎம் போட்டு நான் இப்படி நின்றா எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நாங்கள் கார் பார்க்கிங் ஏரியான்னு சொன்னாக்க ஒரு உதாரணம் காட்டுறோமா, லெட்ஸ் கோ. என்ன பார்த்தீங்களா, கார் பார்க் பண்ணுறாங்க. இதால தான் இது கார் பார்க்கிங் ஏரியா. மொக்கையோக் காட். இன்னும் ஒரு இங்கே விஷயம் இருக்குன்னு சொன்னா, இப்போ நாங்கள் இப்போ இந்த ஏரியா வந்து சரி லெக்சர்ஸ் எல்லாம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை நடக்கிறது. சரி தொடர்ந்து லெக்சர்ஸ் நடக்கல. இப்போ இன்டர்வல் பீரியட் இருக்கும், சரி கொஞ்சம் பீரியட். அதில் வந்து நாங்கள் சாப்பிட்றது இருக்கிறது படியில் இந்த கதைக்கிறதெல்லாம் இந்த அதுக்காக இந்த பெஞ்ச் அடிச்சு வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் வெயிலாக இருக்கும். அதுக்கு அங்கால இருக்கிற இடங்கள்ல வந்து மரத்துகள் அடிச்சிருக்காங்க. இது வந்து நைட்டில் இந்த பார்க்கிங் ஏரியா லைட் ஆம்பியன்ஸ் பார்த்தா ஒரு யூரோப் ஃபீல் கொடுக்கும். அதில் நாங்கள் இருந்து கதைச்சிருக்கிறோம். ஆனால் நைட்டில் நாங்கள் இங்கே வந்து ஷூட் எடுக்க ஏழுமோ தெரியல. இருந்தால் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த எப்படி லுக் இருக்குன்னு போட்டு காட்டுறோம். இப்போ நாங்கள் எங்களோட மெயின் கேம்பஸுக்கு போகிறோம். மெயின் கேம்பஸுன்ற என்ட்ரன்ஸ் வேறு எங்கேயோ காட்டினீங்க. இப்போ எங்களோட ஃபேக்கல்ட்டி இந்த பின்பக்கத்தில் போகிறேன்டா எங்களோட மெயின் கேம்பஸுக்கூட தான் எங்களோட ஃபேக்கல்ட்டி இணைஞ்சிருக்குது. அதால் நாங்கள் இந்த பின் சைட் பாதையாலேயே மெயின் ஃபேக்கல்ட்டி போகலாம். வாங்க, மெயின் கேம்பஸுக்கு போகலாம் வாங்க. நாங்கள் இப்போ பார்க்க போகிற ஏரியா வந்து ரயரட்டச் யூனிவர்சிட்டியின் மேப். தூரமான நீங்கள் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா ஓல் ரயரட்டச் யூனிவர்சிட்டியின் மேப்பையுமே இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் பார்க்கலாம். அது சின்ன சின்ன எழுத்தால இருக்கிறபடியே நாங்கள் இந்த எங்களோட கேமராவில் அந்த காட்டையில் முதலியல. இதுதான் எங்களோட ஃபேக்கல்ட்டி, எங்களோட ரயரட்டச் யூனிவர்சிட்டியின் மேப். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ரயரட்டச் யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு ஒரு ஏரியா இருக்குது. அது ஒரு கார்டன் ஏரியா மாதிரி. உங்களோட வாங்க காட்டுறேன். நான் நிற்கிற இடமே என்னன்னு சொன்னா, இது எங்களோட மெயின் கேம்பஸோட முன்னுக்கு இருக்கிற ஒரு கார்டன் ஏரியா மாதிரி. இங்கே பல வகையான மரங்களும் மூங்கில் கூட்டங்களும் அது கீழே இருக்கிறதுக்கான ஸ்டோன் பெஞ்சுகளும் அடித்து ஒரு அழகான ஒரு அம்பியன்ஸையும் கிரியேட் பண்ணி அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன மேடை மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமே, இது ஒரு மேடை மாதிரி. இதில் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ள மழைக்காலம் வந்தால் நல்ல அழகாக இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்திலேயும் ஒரு அழகான அம்பியன்ஸை கொடுக்கும். இதில் சிறப்புகள் என்னென்னா, குருவிகளும் அணில்களும் காதல் ஜோடிகளுமாக கலகலப்பாக இருக்கும் எப்பயுமே. அப்படியே நாங்கள் என்னோட இப்படி திரும்பி வந்தீங்கன்னா நாங்கள் பார்க்க போகிற ஏரியா தான் த ரயரட்டச் யூனிவர்சிட்டி ஆஃப் மெயின் கேம்பஸ். கம் ஆன்.
இப்போ நான் தெரியறனால நான் இப்போ ஓப்பனிங் சொல்ல போகிறேன். தி கிரேட் மெயின் கேம்பஸ் ரேரட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. வாங்க காய்ஸ், இந்தா இருக்கு போ, லெட்ஸ் கோ. அம்பியன்ஸை பாருங்க ஐயா, அப்படியே சொக்கி போகுது, அப்படியே மனசு இழகுது. என்ன கஷ்டம் என்ன இருந்தாலும் ஆண்டவர் ஜேசு உள்ளுக்கால வந்து இறங்கின மாதிரி அப்படியே நான் பரலோகத்தில் பறக்கிறேன். வாங்க, நான் அமைதியான ஒரு இளகிய மனநிலையோட இந்த இளம் சூரிய ஒளியை ரசித்து கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த இயற்கையை ரசிக்கவும், உங்களுக்கு எங்களோட யூனிவர்சிட்டியை காட்டவும் வாங்க. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், புதுமையை பாருங்க சார். எனக்கெல்லாம் வீட்டில் இப்படி ஒரு சின்ன பொண்டு அமைச்சு அதில் மீன்கள்லாம் விட்டு தாமரை எல்லாம் போட்டு வளர்க்கணும் ஆசை. நீங்கள் இப்படி நின்று பார்க்காம நீங்கள் எனக்கு நேரம் வாங்க. நீங்கள் ஒரு பக்கம் நின்று பார்க்குறதால எனக்கு ஒரு மாதிரி கிடக்கு. நீங்கள் எனக்கு நேரம் வந்தீங்கன்றால் இந்த பொன் வடிவாக தெரியும். இதை வடிவாக இங்கே வச்சு அதை நெடுகளை மெயின்டைன்ஸ் பண்ணி தண்ணி விட்டு அதுக்குள்ள மீன் மட்டும்தான் இல்லை, அதை வேறு உயிரினங்கள்லாம் இருக்குது. இது ஒரு அழகான இடம், எனக்கு பிடிச்ச இடம். இந்த கேம்பஸ்லேயே இதுதான் எனக்கு பிடிச்ச இடம். ஏன்டா நான் ஒரு மீன் வளர்க்குற ஒரு பைத்தியம். சரி, அப்படியே வாங்க சுற்றி பார்ப்போம். வாங்க, அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இலங்கை கொடி காத்துல பாடி ஆடிக்கொண்டு சந்தோஷமா பறந்துட்டு இருக்கு இலங்கை. இது எங்களோட மெயின் கேம்பஸ், ரேரட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காண்ட மெயின் பில்டிங். இந்த கேம்பஸ் வந்து 1996ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்தில் நிறுவப்பட்டது. இந்த கேம்பஸுக்கு முதலாக வைஸ் சான்சலராக இருந்தவர் வந்து WY சிறிவீர. அவற்ற காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி, மெடிசின் அண்ட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி, அதை மாதிரி சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், அதை மாதிரி என்ன ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது, அப்ளைட் சயின்ஸ், அதை மாதிரி டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்டடியும் இருக்குது. இங்கே குறிப்பாக பார்க்க போனால் மெயின் கேம்பஸோட இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி, சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி, அதோடு சேர்த்து அப்ளைட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியும் இருக்குது. அதை மாதிரி சாலியபுரத்தில் இருக்கிற வந்து மெடிசினும் அப்ளைட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது மாதிரி புளியங்குளம் என்ற இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி இருக்குது. அது இங்கேருந்து சுமாராக ஒரு 10 கிலோமீட்டரோ 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுதான் எங்களோட யூனிவர்சிட்டியின் ஷோர்ட்டான ஒரு ஹிஸ்ட்ரி. இதை பற்றி விரிவான வரலாறு இருக்குது. இருக்கிறார்கள். நீங்கள் www.directuniversity.com போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் விரிவான விளக்கங்களை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட மெயின் பில்டிங். இதில் நிற்கிறவர் யாருன்னு சொன்னால் WY சிறிவீர. அவர் தான் முதலாவது வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி. எங்களோட கேம்பஸில் நான் ஒரு மாசான என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறேன். வாங்க. ஹாய் மக்களே, நான் உங்கள் JK. எனக்கு பின்னுக்கு இருக்கிற ஏரியா வந்து லைப்ரரி அண்ட் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், அதோடைய சேர்ந்து தகவல் தொழில்நுட்பம் சேவைக்கான நிலையம் இணைஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிற ஏரியா வந்து அமர ஹால். அப்படியே வாங்க அமர ஹால் பார்க்க போகலாம். லெட்ஸ் கோ. இதுக்கால வேணாம், இதுக்காலே போவோம். குறுக்கு பாதையில் சூஸ் பண்ணக்கூடாது. மக்களே, நாங்கள் கால் வைக்க போகிற ஏரியா வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஃபேக்கல்ட்டி.
நாங்கள் இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்குள்ள போகலாம். கமராப்பா எனக்கு தான் பக்கமா கிடக்கு. நான் மட்டும் என்ன வேணுமெண்டா கேட்கறது. டப்பிங்ல பார்த்துக்கொள்ளாம்பா. மச்சான் இப்பதான் மைக் இருக்கு, டப்பிங் பண்றோமா? இப்போ நாங்கள் போப்பர் ஏரியா வந்து அமரகோல். அமரகோல் என்ன அப்படி ஸ்பெஷல்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம் பாங்க. நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து அமரஹோல் என்று சொல்லுவோம். இந்த ஹோல் கல்ச்சரஸுக்கும் அதை மாதிரி ஃபேக்கல்டிஸுக்கும் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நடக்கிற முக்கியமான ஹோல். சம்டைம்ஸ் இதில் எக்ஸாம்ஸும் நடக்கும். குறிப்பாக நாங்கள் தமிழாக்கள் சொல்ல போனால் தைப்பொங்கல், அது மாதிரி தைப்பொங்கல் நிகழ்வுகள், அதை மாதிரி நவராத்திரி நிகழ்வுகள் எல்லாம் இதில் நடக்கிறது. இப்போ நாங்கள் ப்ரோசஸ் உள்ளுக்குள்ளே வந்தால் ப்ரோசஸுக்கான ஒரு உள்ளுக்குள்ளே வந்த நாங்கள் இப்போ இந்த வெல்கமிங் இவெண்ட் மாதிரி ஒன்று செய்வோம். அதுவும் இதுக்கெல்லாம் நடக்கும். அப்படி எங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மில்கி பார்னு சொல்லி ஒரு கேண்டீன் இருக்குது. இந்த கேண்டீன் என்னதுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னால் எக்ஸாம் கோலுக்கு முன்னுக்கே இருக்குது. எக்ஸாம் கோலை நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். இப்போ எக்ஸாம் கோலுக்கு போகிறார்கள் வந்து விடியக்காலமாக எக்ஸாம் படிச்சுட்டு பதட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஏன்னா எக்ஸாம் முதல் நாள் தான் கொஞ்சம் படிக்க வலிக்கிடுவாங்க. இப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 விதமான முதலே படிச்சிருவாங்க. மற்ற விதமாக இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தான் படிச்சுட்டு விடியக்காலமோட சாப்பிட டைம் எல்லாம் ஓடி வரும் படித்து அப்படி வந்து எக்ஸாம் முதல் வந்து நிம்மதியாக சோட்டிஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகிற ஒரு ஏரியாவாக இருக்குது. சாப்பாடும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்கும். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் படிக்கிற எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இன்னும் ஒரு பில்டிங் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் அங்கால போய் காட்டுறோம். இதில் பாட்டு தெளிவாக தெரியுதோ தெரியல, அங்கால போய் நாங்கள் காட்டுறோம்பாங்க. எங்களுக்கு பின்னுக்கு இருக்க புக் ஷாப் எக்ஸாம் கோலுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. இந்த விடியக்காலம் பதட்டத்தில் வர கேஸில் பேனு, அதை மாதிரி இந்த பாக்ஸ் கொம்பாஸ் பாக்ஸ், அது மாதிரி இன்னும் சில விஷயங்களை விட்டுட்டு வராங்க. பதட்டப்படாமல் இங்கே வேண்டிக் கொள்ளலாம் குறைவான விலையில். விடியக்காலமாக பதட்டத்தோட என்ன மாதிரி வர அனைவருக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கிறது வந்து இந்த புக் ஷாப்பும் அதே மாதிரி பக்கத்தில் கேண்டீனும். இப்படியே வாங்க, நாங்கள் இப்போ முக்கியமான இடம் எக்ஸாம் கோலை பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ், கம் ஆன். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து எக்ஸாம் கோல். இது வந்து எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் காமனாக இங்கே தான் எக்ஸாம் நடக்கும். இதில் இவருக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முதல் இங்கே தான் பட்டமளிப்பு விழா நடந்தது. ஆனால் இப்போ வந்து எங்களோட புது ஃபேக்கல்ட்டி இந்த ஆடிட்டோரியத்தில் நடக்கிறதால இங்கே வந்து எக்ஸாம் மட்டுமே நடக்குது. ஏதோ குறிப்பிட்ட நிகழ்வுகள் மட்டும் இங்கே நடக்கும். இப்போ நாங்கள் இங்கே எக்ஸாம் நடக்கக்கூடிய எங்கள் பிள்ளைத்தை கதைக்க இயலாது, இங்கே அவ்வளோக்கு ஒன்றும் செய்யலாது. இப்படியே வாங்க, நாங்கள் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போவோம். கமான், எதுவாக காய்ச்சினா எப்படி என்ன டைம் திறமை இருக்கு, பாராட்டுங்கடா. எக்ஸாம் கோலுக்கு எதிரியே ஒரு ஆப்போசைட்ல இன்னும் ஒரு கேண்டீனும் இருக்கு. இது வந்து இப்போ காமனாக நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. இது எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு நாளும் போனதில்லை. இதுவும் ஒரு கேண்டீன் இதில் இருக்குது. இங்கே படிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டடி படிக்கிறாங்க, இங்கே வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் பற்றி அவ்வளோ தெரியாது. நாங்கள் உள்ளுக்கு போய் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்க்கலாது, அதுக்கு பெர்மிஷன் ஃபர்தர் எடுக்கணும். நாங்கள் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி. நாங்கள் வந்து இந்த காமன் வேயில் வந்து போய் பார்க்கலாமே ஒழிய உள்ளுக்குள்ள நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணா அவங்கள்ட்ட பெர்மிஷன் எடுக்கணும். இப்போ நாங்கள் அப்படி ஒன்று எடுக்கல. இப்போ நாங்கள் அப்படியே வாங்க வந்து பார்த்துட்டு போகலாம். எப்படி லுக் இருக்கான்னு சொல்லி காட்டுறோம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். இந்த பாருங்கம்மா, எவ்வளோ அழகான மரம். பனைமரம் கூட இங்கே இருக்குது. பனைமரம் நீங்கள் இங்கே கண்டிருக்க மாட்டீங்களாண்ணே, இங்கே பனைமரம் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். இதுதான் பனைமரம். நீங்கள் தூரமாக நில்லுங்க. யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பனைமரம் மலைநாட்டு இங்கே மீந்தலையும் இங்கே உருவாக்கி இருக்காங்க. இது இங்கே பனைமரம் வச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே நேச்சராக எல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி நேச்சரில் இங்கே வளரக்கூடிய மரங்களை இங்கே அவங்க கொண்டு வந்து இங்கே உருவாக்கி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு போட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. முகாமைத்துவ கற்கைகள் பீடம். இதுதான் இந்த முகாமைத்துவ கற்கை பீடத்தின் மெயின். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப்
பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஒரு அழகான அம்பியன்ஸோட வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளுக்க போயிடல, அது நாங்கள் அப்படி அந்த போட்டை காட்டுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது வாங்க. நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க, அங்கெல்லாம் போக வேண்டாம், இப்படி என்னோட வாங்க, இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னஞ்சு அழகு ஒரு ஆள் இருக்கிறார். இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தெரியுமா நினைக்கிறேன் அழகா கேமராவில். அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கேன்டீன் வச்சுருக்காங்க. இங்கேயே ஒரு கேன்டீன் இருக்குது, உங்களோட இதுலேயும் பக்கத்தில் ஒரு கேன்டீன் இருக்குது. இதுதான் அந்த கேன்டீன். ரயனியமே நடந்து காட்டம் பாருங்க. ரஜினிகாந்த் மாதிரி இல்லாட்டிலும் அவரை மாதிரி ஸ்பீட் அவர் ஸ்டைலாக நடந்து காட்டும். எனக்கு வெறுத தெரியலை, பட் ஒரு கொஞ்சமாக ஸ்டைலாக நானும் அவரை மாதிரி வெறுவனம் பண்ணுறாரு. அவர்கிட்ட படங்கள் பார்த்து வளர்ந்தேன். அவரை மாதிரி அவர்கிட்ட ஸ்டைலோட வாழ துடிப்பாக இருக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் நான் உள்ளதுக்குள்ளே பெஸ்ட் லேசி போயின்னா நான் தான். வாங்க நானே நானே ஏன் இவன் இருந்துட்டானண்டா. நான் களைச்சி போனேன், நடந்து களைச்சி போனேன். இன்றைக்கு எக்கச்சக்க கலரி பேர்ன் ஆயிருக்கு. என்ன யோசிக்கணும்னு சொன்னால், சரி வீடியோ ஷூட் பண்ணிட்டோமே, எப்போ எடிட் பண்ணி போட